வணக்கம். நான் இன்னைக்கு குக்கும்பரோட உப்புமா பண்ண போறேன். அது எப்படி பண்ணுன்னு காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். குக்கும்பர் உப்புமா பண்றதுக்கு முதல்ல நான் ஒரு குக்கும்பர் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய், அவல், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, வெங்காயம், பெருங்காயம், எண்ணெய், கடுகு, மஞ்சப்பொடி, இவ்வளவு இதுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் அவல் எடுத்து வச்சிருக்கேன். அதை முதல்ல தண்ணியில களைஞ்சிட்டு வடிகட்டி வைக்கணும். வடிகட்டியாச்சு. இந்த இது தண்ணியில நல்லா களைஞ்சாச்சு. இப்ப இந்த ஒரு வடிகட்டியில வடிகட்டி வச்சிருக்கேன். அது கொஞ்ச நேரம் அது ஊறிண்டு இருக்கட்டும். அடுத்தது என்னன்னா வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காயை கட் பண்ண போறேன். அதாவது துருவ போறேன். வெள்ளரிக்காய் தோலோட தான் துருவுறேன். இது டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. துருவியாச்சு, வெள்ளரிக்காய் துருவியாச்சு. இப்ப நான் அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் விட போறேன். கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது. இப்ப நான் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நான் வெங்காயம் கொஞ்சம் வதக்கட்டும். இப்ப நான் இதுல கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் பெருங்காயம் போட்டேன். இது நல்லா வதங்கிடுத்தோம். நான் இப்ப அவலை வடிகட்டி வச்சிருக்கேன் தண்ணியில இருந்து. அதோட இந்த குக்கும்பரையும் போட போறேன். அதாவது வெள்ளரிக்காயும் போட போறேன். அதோட இதுக்கு வேணுங்கிற உப்பு, இப்ப இதுல நான் இதை போடுறேன். இப்ப நான் இதுல கொஞ்சம் தேங்காய் போடுறேன். அதுக்கப்புறம் கடைசியா இது கொத்தமல்லி. குக்கும்பர் உப்புமா ரெடி ஆயிடுத்து. இப்ப பிளேட்ல மாத்திட்டு காமிக்கிறேன். குக்கும்பர் உப்புமா ரெடி ஆயிடுத்து. இப்ப பிளேட்ல மாத்தியாச்சு. குக்கும்பர் உப்புமா ரெடி ஆயிட்டு. இப்ப வெறுமனே இதை சாப்பிடலாம். ஏன்னா எல்லாமே இருக்குதுல. இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கூட ஈஸியா கொடுத்து விடலாம். 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். டாடா, பை பை.